ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அடுத்த லொக்கேட்டர் என்ன? பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட், லிங்க் டெக்ஸ்ட். ஸோ அந்த பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட்டுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது இல்லையும் அதை தவிர எக்ஸ்பாத்லேயே வந்துட்டு கொஞ்சம் வெரைட்டியாக இருக்குது. என்னன்னா எக்ஸ்பாத் பை ஆட்ரிபியூட். ஓகேங்களா? நீங்கள் நம்ம எழுதணும்ல, அதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், டேக் நேம் மட்டும் போட்டு அதில் ஆட்ரிபியூட் நேம் போட்டு ஆட்ரிபியூட் வேல்யூ இந்த மாதிரி போட்டோம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? டபுள் ஸ்லாஷ் மட்டும் எடுத்துட்டு மற்றது அப்படியே போட்டோம்னா அதுவும் ஒரு சின்டெக்ஸ் தான். அது வந்து எக்ஸ்பாத் பை ஆட்ரிபியூட். ஓகேங்களா? அது போக எக்ஸ்பாத் பை 2-3 வியூ இருக்குது. எக்ஸ்பாத் பை டெக்ஸ்ட்னா என்ன? இப்ப அதுதான் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ எக்ஸ்பாத் பை டெக்ஸ்ட்ல என்ன இருக்குன்னா, இந்த பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட்ன்றது மாதிரி இந்த டெக்ஸ்டோட வேல்யூ வந்து தரணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த வெப்பேஜ் எடுத்துப்போம். இந்த வெப்பேஜ்ல பிளாக் கலர்ல ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சைன்இன் இருக்குங்களா? இந்த சைன்இன் பட்டன்ல நீங்க பாத்தீங்கன்னா இதுல இல்ல, இப்ப இந்த மெயில் இருக்குல்ல, இதுல ரெட்டிஃப்ன்றது இருக்குது தனியா இருக்குது, மெயில் இருக்கிறது தனியா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ரெட்டிஃப் வந்து நீங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். இந்த ரெட்டிஃப்ன்ற இந்த வியூ வந்து எப்படி இருக்குது அப்படின்றத, இந்த கலர் வந்து என்ன கலர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்க பார்க்கணும்னா நீங்க வந்துட்டு அங்க கிளிக் பண்ணிட்டு இங்க கிளிக் பண்ணிடணும். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிட்ட பிறகு இதை வந்து நீங்க காப்பி பண்ணிடணும். இந்த பிளாக் கலர்ல கொடுத்துருப்பாங்க, அது கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா நோட் ஆகும். வேற எந்த வித விஷயமும் வந்துட்டு பிளாக் கலர்ல இருக்காது. ஓகேங்களா? உங்க ஸ்கிரீன் வந்து ஒயிட் கலர்ல இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இது பிளாக் கலர்ல கரெக்டா எடுத்து கொடுப்பாங்க. இதுதான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு லிங்க் டெக்ஸ்ட் இல்லைன்னா ஒரு பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல இப்ப இந்த ரெட்டிஃப்ன்ற வியூ வந்து என்ன கலர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நீங்க அதே ஓபன் பண்ண அதே ஸ்கிரீன்ல போங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, இது கீழே இன்னொரு மெத்தட் போடுறீங்க. பப்ளிக் வாய்ட் போட்டு சிஎஸ்எஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் நேம் எழுதுறீங்க. ஸோ இந்த மெத்தட்ல என்ன பண்றீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு இந்த வெப் டிரைவர்ன்றது வந்து இந்த மெத்தடுக்குள்ள மட்டும்தான் இருக்குது. நீங்க டிரைவர்ன்றது இங்க யூஸ் பண்ணணும்னா இதை காமனா டிக்ளேர் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவீங்க, இந்த கிளாஸ்ல மட்டும் நீங்க யூஸ் பண்ற மாதிரி பிரைவேட்ன்றத கொடுத்துடணும், இல்லைன்னா ப்ரொடெக்டட். ரெண்டுமே வந்து இந்த காமனா இந்த கிளாஸுக்குள்ள யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பிரைவேட் கொடுத்து வெப் டிரைவர் டாட் வெப் டிரைவர் ஸ்பேஸ் டிரைவர் அப்படி கொடுத்துருங்க, செமிகோலன் கொடுத்துருக்கீங்கன்னா இந்த வெப் டிரைவர்ன்றத இந்த பிரைவேட் டிக்ளேர் பண்ணிக்கிறது இந்த இருக்க வெப் டிரைவரை எடுத்துடணும். எடுத்துட்டீங்கன்னா இந்த வேரியபிளும் இதுவும் அப்படியே ஒன்னா ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? சோ நம்ம டிக்ளேர் பண்ண வேண்டியது வந்து பிரைவேட்னு வச்சு டிக்ளேர் பண்ணணும். அவ்வளவுதான். பிரைவேட்னு வச்சு டிக்ளேர் பண்ற மூலமா இங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ண முடியும். சோ அந்த கிளாஸ்க்குள்ள நம்ம எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மெத்தடுக்குள்ள மட்டும் யூஸ் பண்ணாம வேற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நான் டிரைவர் போட்டுருக்கோம்னா, சோ டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட்ல பை டாட் லொகேட்டர்ல வந்து லிங்க் டெக்ஸ்ட் இல்லைன்னா பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட். பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட்டுக்கும் லிங்க் டெக்ஸ்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட்னா நீங்க காப்பி பண்ணதை பாதியா கொடுத்தா ஃபர்ஸ்ட்ல இருந்து பாதி கொடுக்கணும். ஓகேங்களா? லாஸ்ட்ல இருந்து பாதி கொடுத்துக்கூடாது. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ஃபியூ லெட்டர்ஸ் வச்சு கொடுத்தோம்னா அது வந்து பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட். இதே நீங்க ஃபுல்லா கொடுத்தீங்கன்னா அது பேர் லிங்க் டெக்ஸ்ட். அவ்வளவுதான். ஸோ நம்ம லிங்க் டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்ல அதை பேஸ்ட் பண்ணிடுவோம்.
ஓகேங்களா? லிங்க் டெக்ஸ்ட்ல எக்ஸாக்ட் இந்த வியூ மட்டும் இருந்தா மட்டும்தான் இது எடுத்துட்டு வரணும் அப்படின்றது சொல்றது. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டாட் கொடுத்து கெட் சிஎஸ்எஸ் வேல்யூ. சிஎஸ்எஸ் வேல்யூ கொடுத்தோம்னா மேல என்ன கொடுத்துருக்கு? ஸ்ட்ரிங் ப்ராப்பர்ட்டி நேம் கொடுத்துருக்கு. இப்போ ஸ்ட்ரிங் ப்ராப்பர்ட்டி நேம்னா நீங்க அங்க போகணும். அங்க வந்து நீங்க இங்க சர்ச் பண்ணும்போது இந்த லோகோல ஜஸ்ட் வந்துட்டு இங்க நீங்க கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு பர்டிகுலரா கீழே இருக்கிறதும் வரும். இதுலதான் நீங்க வந்து அந்த ப்ராப்பர்ட்டி விட்டு எடுக்கணும். சிஎஸ்எஸ்னாவே இங்க இருக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இங்க இருக்கிறதுல நீங்க வந்து அந்த பாடி கலர் வந்து கொடுத்திருந்தா அதை ஸ்பெசிஃபிக்கா தர முடியும், இல்லைன்னா தர முடியாது. ஓகேங்களா? ஸோ இங்க பாடி கலர் வந்து ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கல. ஓகேங்களா? இங்க இப்ப நம்ம மெயில் மட்டும் பார்ப்போம். மெயில் மட்டும் ரெட் கலர் இருக்குல்ல, மெயில் வந்துருச்சு. ஸோ இந்த மெயிலுக்கு வந்துட்டு இங்க கலருன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலருன்னு கொடுத்துருக்க மூலியமா தான் இதை நம்ம பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஸோ இந்த மெயில்ன்ற இந்த லிங்க் டெக்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்தது கலர்ன்ற இந்த லிங்க் இதை எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரிங்னால நம்ம டபுள் கோட்ஸ்லயே கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் செமிகோலன் கொடுத்தா போதும். இங்க நீங்க என்ன பண்ணணும், இது வந்து ஒரு கலர் வந்து நம்மளுக்கு ஆன்சரா தரப்போகுது, அது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அது வந்து எதை கொடுக்க போகுதுன்றது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம கெஸ் பண்ணவே முடியாதுன்னா அந்த டேட்டா டைப்பை ஸ்ட்ரிங்னு தான் தரணும். ஸ்ட்ரிங்னு கொடுத்து டிக்ளேர் பண்ணிட்டு முடிச்சிடணும். ஸோ ஒரு சிஸ்அவுட் கொடுத்து பார்த்தா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என். இந்த பிரிண்டெல்என்ல உள்ள வந்துட்டு ஏ இந்த வியூ கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அதோட கலர் வந்துட்டு கீழே பிரிண்ட் ஆகல. ஏன் பிரிண்ட் ஆகல? ஏன் பிரிண்ட் ஆகலைன்னா நம்ம வந்து ஜஸ்ட் வந்து அந்த மெத்தடை கிரியேட் பண்ணமே தவிர அந்த மெத்தடை வந்து நம்ம வாய்டுக்குள்ள போடல, மெயின் மெத்தடுக்குள்ள போடல. மெயின் மெத்தடுக்குள்ள ஜஸ்ட் வந்துட்டு இந்த இது மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ கீழே இருக்கிறது நம்ம கால் பண்ணி போடணும். RE டாட் சிஎஸ்எஸ். சிஎஸ்எஸ்ன்றது அது லிஸ்ட், அதுவே லிஸ்ட் ஆகும். அந்த லிஸ்ட் ஆனதை நம்ம ரன் பண்ணிட்டா போதும். இந்த மெத்தட் நம்ம இங்கே தான் வைக்கணும் கூட அவசியம் இல்லை. இது கட் பண்ணி மேலே கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? எங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மெயின் மெத்தடுக்குள்ள இருக்கிறது என்னதோ அதுதான் வந்து ரீட் எக்ஸிக்யூட் ஆகும், மற்றதெல்லாம் வந்து ரீட் ஆகும். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த கலர் வந்துட்டு என்ன இருக்குதுன்றத நம்ம கன்சோல்ல போய் பார்க்கலாம். அடிச்சிருக்கு. அடிச்சிருக்கு.